அதாவது இந்த 2026 வந்து பார்த்தீங்கன்னா 12 ராசி நேயர்களுக்குமே மிக சிறப்பான ஒரு வருடமாக இருக்க போகுதுன்னு நம்ம சொன்னோம். ஸோ என்னென்ன விஷயங்கள்லாம் சிறப்பு இருக்க போகுது அப்படின்னா, பொருளாதாரத்தில ஏற்றம் கண்டிப்பா உண்டு. ஏன்னா 12 ராசி நேயர்களுக்குமே 2ஆம் இடத்த குரு பகவான் இந்த வருடம் தான் பார்க்க போறார். ஒரு ராசிக்கு கூட விடப்போறது கிடையாது. 2, 11 பார்க்கக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பு நம்மளுடைய 12 ராசி நேயர்களுக்கும் குரு பகவானுடைய செயல்பாடு மூலமா கிடைக்க போகுது. 2, 11 தான் பொருளாதாரத்தை ஏற்றத்தை சந்திக்கக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு பாவகம். அந்த பாவகத்தை யார் பார்க்க போறாரு? குரு என்ற தனகாரனே பார்க்காரு. அதனால நல்லா இருக்கும் அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். அதேபோல தங்கம் விலை உறுதியாக இந்த வருடம் உயரும். நல்ல ஒரு உயர்ந்த நிலைக்கு போகும். கிட்டத்தட்ட ஜூன் மாசம் வரையும் நல்ல ரேட் கூடும். ஜூன் மாசத்துக்கு மேல படிப்படியா அந்த ரேட் கூடுனதுல கொஞ்சம் ஒரு குறைவதற்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா டோட்டலாவே இந்த பழைய ரேட்டுக்கே வருமானா வரதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படிங்கிற சொல்லலாம். அதேபோல இந்த 2026ங்கிறது பெண்களை பாதுகாக்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமா இருக்க போகுது. யாரெல்லாம் பெண்களை, பெண் குழந்தைகளை கஷ்டப்படுத்துறாங்களோ, கொடுமைப்படுத்துறார்களோ, அவர்களுக்கெல்லாம் சரியான தண்டனை, முடிஞ்ச அளவு ஹையஸ்ட் தண்டனையான தூக்கு தண்டனைலாம் நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புலாம் அதிகமா ஏற்படும். அப்ப தப்பு செய்ற, தப்பு செய்ய தூண்டுகிற அத்தனை விதமான நபர்களுமே கொஞ்சம் எச்சரிக்கையா இருக்க வேண்டிய வருடம். அதனால வாள சுருட்டிட்டு என்ன பண்ணணும்? பேசாம இருந்துடணும்.